மேஷராசி என்பர்களே, சூரியனுடைய சாரத்தை பெற்ற சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து மெல்ல 6ஆம் வீட்டை நோக்கி போகிறார். ஆகையினாலே காலையிலே சுமூகமான பலன்களை தரக்கூடியவர், மாலையிலே சில சங்கடங்களையும் தருவார். ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது. கிடைத்த பொருளை கொண்டு மனதுக்கு நிறைவாக வாழ வேண்டியது அவசியம். பெண்கள் வகையில் சில தொல்லைகள் வந்து போகலாம். மேஷராசி அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சலசலப்புகளும், மேஷராசி பரணியிலே பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் தடைபட்டு போகக்கூடிய வாய்ப்பும், மேஷராசி கிருத்தியிலே பிறந்தவர்களுக்கு அரசு துறையிலிருந்து ஆதாயங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசி என்பர்களே, நாளுக்குடைய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். அவர் மெல்ல நகர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி போகிறார். ஆக 2 வகையில் உங்களுக்கு நன்மைகள். ஒன்று, இடமாற்றம், வீடு வாங்குதல் ஆதாயமும், பூர்வீக சொத்துக்கள் ஆதாயமும், குடும்பத்திலே சுபிட்சமான நிகழ்வு நடக்கூடிய வாய்ப்பும், எதிர்பார்த்திருந்த நன்மைகள் அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த நாள் பெற்றுத் தருகிறது. கணவன் மனைவி உறவு பலப்படுதல், தந்தை மகன் உறவு பலப்படுதல், தாய்மாமன் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருத்தல், இப்படி பல வகையிலும் நன்மைகள். ரிஷபராசி கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகள் ஆதரவு. ரிஷபராசி ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா திடீர் தின லாபங்கள். ரிஷபராசி மிருக சீரிஷத்திலே பிறந்தவர்களுக்கு சகோதர வழி ஆதரவுகள். இப்படி உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி என்பர்களே, ராசிநாதன் வலிமையோடு இருப்பதாலே தனாதிபதியும் சூரிய சாரத்தில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு திடீர் தினவரவுகளை தேடித்தருகிறது. கையிருப்புகளை சேர்த்து போட்டு எதிரும் இடம் வாங்கலாமா என்கின்ற ஒரு சிந்தனை மேலோங்கும். அரசு துறை ஆதாயங்கள் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மிதுனராசி திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வும், மிதுனராசி புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வருமானங்கள் அதிகரித்தலும், மிதுனராசி மிருக சீரிஷத்திலே பிறந்தவர்களுக்கு பெண்கள் மூலம் ஆதாயங்களும் பெருகுகின்றன. கடகராசி என்பர்களே, ராசிநாதன் தனஸ்தானத்திலிருந்து 3ஆம் வீட்டிற்கு செல்லவிருக்கிறார். குடும்ப உறவுகள் சுபிட்சமாக இருத்தல், தனவரவு இருத்தல், அதே சமயம் 3ஆம் இடத்தில் செல்வதனால் திடீர் தனவரவு வருதல். ஏதேனும் ஒரு வகையிலே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக முடிக்காத காரியத்தை முடித்து வைப்பீர்கள். உங்களுடைய முயற்சி என்றே சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. கடகராசி புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வருமானங்கள் பெருகி வருதலும், திடீர் தனவரவுகள் வருதலும், கடகராசி பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வெகு நாட்களாக முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்து வைத்தலும், விற்காத பொருட்கள் விற்று போகுதலும், கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வகையிலே ஆதரவுகளும் பெருகுதலாக இந்த நாள் இருக்கிறது. சிம்மராசி என்பர்களே, ராசியில் இருந்த சந்திர பகவான் மெல்ல நகர்ந்து தனஸ்தானத்தை நோக்கி செல்லவிருக்கிறார். குழப்பங்கள் நீங்கும், மனதிலே தெளிவு பிறக்கும், தைரியம் உண்டாகும், தன்னம்பிக்கை உண்டாகும், நினைத்த காரியத்தை முடித்து விடுவோம் என்கின்ற ஒரு சூழ்நிலை அமைகிறது. நண்பர்கள் மூலம் ஆதாயமும், குடும்ப உறவுகளுக்கு ஒற்றுமையாக இருத்தலும், அரசு துறையிலே ஆதாயங்களும் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறீர்கள். சிம்மராசி மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களும், சிம்மராசி பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு பெருகி வருதலும், சிம்மராசி உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் காத்திருக்கிறது. கன்னிராசி என்பர்களே, ராசிநாதன் விரயஸ்தானத்திலிருந்து நகர்ந்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். கையிலே கையிருப்பில்லை, செலவாகிவிட்டது என்கின்ற கவலை, மனக்குழப்பம் ஒரு பக்கம் இருக்க, உறவினர்களுடைய தொல்லைகள் ஒரு பக்கம் இருக்க, இவற்றையெல்லாம் முறியடித்து விடுவோம் என்கின்ற செவ்வாயின் பலத்தினாலே நீங்கள் அற்புதமான சில காரியங்களையும் சாதிப்பீர்கள். வெளியூர் பிரயாணங்கள், அதன் மூலமாக லாபங்கள் உண்டு. பிரச்சனைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள சில இடங்களுக்கு சென்று வருவீர்கள்.
கன்னிராசி உத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அரசு துறையிலிருந்து தேவையற்ற சில குழப்பங்கள் வரலாம். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கிறது. கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மனோபலம் கூடுகிறது. துலாம் ராசி என்பவர்களே, லாபஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் நகர்ந்து விரயஸ்தானத்திற்கு போகவிருக்கிறார். ஆகையினாலே எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை மாலைக்கு மேல் உங்களுடைய செலவுகளை நிதானித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தங்களுடைய வீடு கட்டுகின்ற முயற்சியிலே வெற்றி பெறுவார்கள். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள். துலாம் ராசி விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். விருச்சிக ராசி என்பவர்களே, தொழில் துறையிலே எதிர்பாராத லாபங்களும் பெண்கள் மூலமான ஆதாயங்களும் குடும்ப உறவுகளை குறிப்பாக தாய் வழி உறவுகள் மூலமாக சில எதிர்பாராத வருமானங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறீர்கள். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் தன லாபங்கள். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையிலே வளர்ச்சி. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சகோதர வழியிலே நன்மைகள். தனுர் ராசி அன்பர்களே, என்ன தொழில் செய்யலாம், புதிதாக வேலைக்கு செல்லலாமா, வேலையை மாற்றிக்கொள்ளலாமா என்கின்ற சிந்தனையிலே இந்த நாள் செல்கிறது. இவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்வும் கிடைக்கப் போகிறது. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, அவர்கள் மூலம் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைதல், நினைத்த காரியங்களை நிறைவாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. தனுராசி மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கலாம். தனுராசி பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சொந்த தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தனுராசி உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது. மகர ராசி என்பவர்களை 7 கோடிய சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். இப்போது அவர் மெல்ல நகர்ந்து பாக்கியஸ்தானத்திற்கு செல்லவிருக்கிறார். சங்கடங்கள் தீர்ந்து போகிறது. சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலிருந்து விலகி வரப்போகிறீர்கள். மனக்குழப்பங்கள் நீங்க போகிறது. தெளிவு பிறக்கப் போகிறது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்க போகிறது. கணவன் மனைவி உறவுகள் பலப்பட போகிறது. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு குடும்ப உறவுகள் பலப்படுதலும், மகர ராசி திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கொடுத்தலும், மகர ராசி உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அரசு துறை ஆதாயங்களும் கிடைக்கும். கும்பராசி என்பவர்களே, 7ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திர பகவான் மெல்ல நகர்ந்து 8ஆம் வீட்டுக்கு செல்லவிருக்கிறார். நாளை மாலைக்கு மேல் சந்திராஷ்டமத்தினுடைய தொடக்கம் ஆரம்பித்து விடுகிறது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய குடும்ப உறவுகள் திருப்திகரமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் நன்றாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதாயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருப்திகரமான பலனை பார்ப்பார்கள். கும்பராசி சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் தாராளமாக இருக்கிறது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமைகிறது. மீனராசி என்பவர்களே, திருமணத்திற்காக காத்திருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்புகள் கை கொடுக்கும். குடும்ப உறவுகள் பலப்படும். தம்பதிகள் ஒருவருக்கு ஒற்றுமையாக இருப்பார்கள். பிரிந்த கணவனை ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், வருமானங்கள் திருப்திகரமாக இருந்து மனைவி வழி மூலம் ஆதாயங்கள் பெருகி வருதல் காத்திருக்கிறது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கிறது. மீனராசி ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு புதிய வருமானங்கள் வந்து சேரலாம். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அரசு துறை ஆதாயங்கள், உத்தியோக மாறுதல்கள் உண்டாகலாம்.